சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கு. ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. நீதி கிடைக்குமா? ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கு காவல்துறை மூலமாக நடத்தப்பட்ட கொடூரமான கொலை, இதுக்கு நீதி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமும் பேசப்பட்டிருந்தது. இல்ல இது ரொம்ப கவனமாக, ரொம்ப வீரியமாக அரசு சார்பிலும் காவல்துறை சார்பிலும் வழக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு, நீதி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு நீதியும் கிடைச்சிருக்கு. 9 பேருக்கு இரட்டை மரண தண்டனை கொடுத்து ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காரு முத்துக்குமரன். அந்த முத்துக்குமரன் நீதிபதி யாரு அப்படின்னா, கச்சநத்தம் சிவகங்கை மாவட்டம் கச்சநத்தம் கொலை வழக்குல யாரும் எதிர்பாராத ஒரு தீர்ப்பை வழங்கி, இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களுக்கு தயவதாட்சியம் இல்லாம சட்டத்தின் பார்வையிலிருந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீதிபதி தான் முத்துக்குமரன். அவர் தான் இந்த 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. A1 குற்றவாளி ஸ்ரீதர், அவர் தான் இதுக்கு முக்கிய காரணங்களா இருந்திருக்கிறார். காவல் ஆய்வாளராக இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் வந்து அப்ரூவரா மாறிடுறேன், எனக்கு வந்து இதுல சேர்க்காதீங்க, நான் அப்ரூவரா மாறிடுறேன் அப்படின்னாலாம் அங்க டிராமா பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் நீதி அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதெல்லாம் நடக்காது, நான் சொல்றதா அங்க செய்யணும், நீ அப்ரூவர்லாம் மாற தேவையில்லை, நீ அக்யூஸ்ட் தான் அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரட்டை மரண தண்டனை அறிவிச்சதோட இல்லாம 21 ஆண்டு சிறை தண்டனையும் 84 லட்சம் ரூபாய் அபராதமும் அந்த ஸ்ரீதர் காவல் ஆய்வாளருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. A2 அக்யூஸ்ட் பாலகிருஷ்ணன் உதவி ஆய்வாளராக வேலை செஞ்சவர், அவருக்கும் இரட்டை மரண தண்டனையும் 8 ஆண்டு சிறை தண்டனையும், அவருக்குமே 84,10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. A3 அக்யூஸ்ட் கணேஷ் சார்பு ஆய்வாளராக வேலை செஞ்சிருக்கிறாரு, அவருக்குமே இரட்டை மரண தண்டனை கொடுத்து 18 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 52 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. A4 குற்றவாளி முருகன் தலைமை காவலராக வேலை செஞ்சிருந்தாரு, அவருக்குமே இரட்டை மரண தண்டனை கொடுத்து 11 ஆண்டு சிறையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. A5 குற்றவாளி சாமுதுரை, அவர் காவலராக வேலை செஞ்ச ஒரு ஆள், அவருக்குமே இரட்டை மரண தண்டனை 8 ஆண்டு சிறை 2,25,000 ரூபாய் அபராதம். இதுல இந்த சாமதுரை தான் மிக கொடூரமாக தாக்குனதாக அங்க சொல்லப்பட்டது. A6 குற்றவாளி முத்துராஜ் தலைமை காவலராக வேலை செஞ்சாலு, அவருக்குமே இரட்டை மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. 11 ஆண்டு சிறை தண்டனையும் 32 லட்சம் ரூபாய் அபராதமும் முத்துராஜுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. A7 குற்றவாளி செல்லதுரை, அவர் காவலராக வேலை செய்தாரு, இரட்டை மரண தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 8 ஆண்டு சிறை தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. A8 தாமஸ் பிரான்சிஸ் தலைமை காவலராக வேலை செஞ்சிருக்காரு, ஹெட் கான்ஸ்டபிள் வேலை செஞ்சிருக்காரு, அவருக்குமே இரட்டை மரண தண்டனை 11 ஆண்டு சிறை தண்டனையும் 40,46,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. A9 குற்றவாளி, அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த வழக்கை வந்து ஜோடிச்சு மூடி மறைக்கிறதுல இவர்தான் வெயில்முத்து, இவர்தான் மிக காரணம் வந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் வேற. அவருக்குமே இரட்டை மரண தண்டனை 8 ஆண்டு சிறை கொடுக்கப்பட்டிருக்கு. 10வது குற்றவாளி பால்துரை, அவர் வந்து சிறப்பு துணை ஆய்வாளராக வேலை செஞ்சிருக்கிறாரு, அவர் இறந்ததுனால அவரோட பேர்ல அபராதமும் எந்த வகையான தண்டனையும் இல்லாம அவருக்கு எந்த வகையான அறிவிக்கல. இப்ப இவ்வளவு பேருக்குமே தண்டனை கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா, ரேவதி அப்படிங்கிற அந்த ஸ்டேஷன்ல தலைமை காவலராக வேலை செஞ்ச பெண் காவலர் தான். இப்போ இவ்வளவு தண்டனை அறிவிக்கப்பட்டுருச்சு, கிட்டத்தட்ட 9 குற்றவாளிகளுக்குமே இரட்டை மரண தண்டனை அறிவிக்கப்பட்டுருச்சு. இந்த தீர்ப்பு இதோட முடிஞ்சுதா, அல்லது அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும், அல்லது என்னென்னலாம் காரணிகள்லாம் இது காத்துட்டு இருக்குன்றத நம்ம விளக்கமா பேசலாம். தோழர்களே, இந்த வழக்கு முடிஞ்சிட்டதாக பல இடங்களும் பேசப்படுது. இந்த வழக்கு இன்னும் முடியல. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்த நகர்வுகள் பல கேள்விகளையும் பல சூட்சுமங்களையும் நமக்கு வெளிப்படுத்துது. அதாவது இப்போதைக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்ட 9 குற்றவாளிகளையும் சிறையில வந்து கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 9 பேரும் இதுவரை காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டு வந்துட்டு தொடர்ச்சியாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பிழைப்பூதியம் உடனடியாக நிறுத்தப்பட்டோம். இனிமே அவங்களுக்கு பிழைப்பூதியம் கிடைக்காது.
அந்த 9 பேருக்கும் இனி அந்த வழக்கு 100% முடிகிற வரைக்கும் கடும் குற்ற வழக்கால கைதான கைதிகளாகவே இவங்க வந்து நடத்தப்படுவாங்க. இவங்களுக்கு எந்த வகையான சலுகைகளோ, காவலர்கள் அல்லது இவங்க அரசுல வேலை செஞ்சாங்கன்ற எந்த வகையான சலுகைகள் கிடைக்காது. கடும் குற்றவாளிகளாகவே இந்த 9 பேரும் நடத்தப்படுவாங்க. 9 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க மேல்முறையீடு போவாங்க. அதான் கிட்டத்தட்ட இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலையில உடனடியாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் உயர்நீதிமன்றத்துல அப்பீல் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன நடக்கும்? இந்த 9 பேரு அந்த மேல் முறையீட்டோட சேர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாமீனையும் கேட்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ஜாமீன் வந்து கோருவாங்க, எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு. கூடவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அபராத தொகையையும் அந்த வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 84 லட்சம், 50 லட்சம், ஒரு லட்சக்கணக்கில் இருக்கு இல்லையா, இந்த தொகையெல்லாம் நிறுத்தி வைங்க அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவங்க முறையிடுவாங்க. முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீடு இருக்கு இல்லையா, அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டா இந்த மேல்முறையீடுக்கு போய் அங்க அங்க உயர்நீதிமன்றமோ இல்ல கீழ் கோர்ட் வந்து அந்த உத்தரவே இங்க செல்லும், அதனால உங்களுக்கு வந்து சலுகை கிடையாது, உங்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்படும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பயும் இந்த வழக்கு முடிஞ்சிடாது. இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இவங்க போவாங்க. ஏன்னா நிறைய பணபலம் படைச்ச ஆட்கள் தான் இந்த 9 பேருமே. 10 பேரும் அது ஒருத்தர் இறந்ததுனால இந்த 9 பேர் என்ன பண்ணுவாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் இவங்க உடனே போய் செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா ஆளுநர் அந்த கருணை மனு இருக்கும், அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க ஆளுநருக்கு அனுப்புவாங்க. அந்த ஆளுநர் கருணை மனுவை வந்து நிராகரிச்சிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் நடக்கும். குடியரசுத் தலைவரும் அந்த கருணை மனுவை நிராகரிச்சுட்டா இந்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா சீராய்வு மனு வந்து தாக்கல் பண்ணுவாங்க. இவ்வளவு வாய்ப்பும் இந்த 9 குற்றவாளிகளுக்கும் இருக்கு. இந்த 9 வாய்ப்புகளையும் எப்படி பயன்படுத்தி போறாங்க, எவ்வளவு விஷயங்களை வந்து எதிர்த்து நிக்க போறாங்க, இல்ல இவங்க சட்டத்துல ஓட்டையிட்டு பிடிக்கல, இவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சு எப்படி தப்பிச்சு வருவாங்கிறது காலம் அமைக்கும். இப்போ இந்த சீராய்வு மனு இருக்கு இல்லையா, ஒருவேளை அது தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சுன்னா தண்டனை உறுதி செய்யப்படும். இறுதி இதுதான். நீங்க உச்சபட்சமா திருப்ப அடுத்தடுத்தலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இறுதியாக சீராய்வு மனுக்கு போவாங்க. அந்த சீராய்வு மனுவிலும் தள்ளுபடி அங்க செய்யப்பட்டுருச்சுன்னா இந்த 9 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை அல்லது உச்சபட்சமான என்ன நீதியரசர்கள் சொல்றாங்களோ அந்த தண்டனை அதை நிறைவேற்றப்படும். இந்த வாய்ப்புகளை 9 குற்றவாளிகள் எப்படி அணுக போறாங்க, குற்றவாளிகளுக்கு எதிராக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தன்னோட வாதத்தை எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர் வந்து நமக்கு வந்து சொல்லித்தரும். இப்போ 2 செய்திகளை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா பாதிக்கப்படுறதுல கூட எளியவன் வலியவன் அப்படின்னு இருக்கிறடா. இப்ப பென்னி ஜெயராஜ் அந்த கொலை வழக்கில் வந்து நீதி கிடைச்சிருக்குன்றது உண்மையாக பாராட்டுக்குரியது. இப்ப அதுக்கு போராடிய காவல்துறையும் அந்த மக்களும் நீதித்துறைக்கும் அரசுக்கும் நாம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னா சமகாலத்துல கணக்கில் இல்லாத அளவுக்கு காவல்துறை மரணங்கள் லாக்அப் டெத் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜெயராஜ் இந்த பென்னி இவங்க வழக்கில் மட்டும் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு தம்பி அஜித் குமார் வந்து அடிச்சு கொல்லப்பட்ட இந்த சம்பவம் இருக்குல்ல, அதுக்கு பல ஜோடிப்புகள் இருக்குல்ல, அந்த ஜோடிப்புகள் உண்மையா மாறும் பொழுது இந்த பென்னிஸ் இந்த ஜெயராஜ் கொலை வழக்குகள் கிடைச்ச நீதி பல கொலைகள்ல நமக்கு கிடைக்கல. நிறைய கொலை வழக்குகள் அஜித்குமார் வந்து தாக்கப்பட்டது, அந்த அந்த வாக்குமூலம், அதாவது நீ திருடினா இல்லையான்னு சொல்லுடா அப்படின்னு கேட்டு அவங்க பண்ண சித்திரவதை இருக்குல்ல, இதுலயாவது பென்னி ஜெயராஜ் இவங்களோட வழக்கில் கூட வீடியோ ஆதாரமா பெருசா நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா தம்பி அஜித்குமாரை அந்த காவல்துறையை சார்ந்த ஆட்கள் எல்லாம் அடி கொடூரமா அடிச்ச வீடியோக்கள் நம்ம முன்னாடி வந்தது, சாட்சியங்கள் அதிகமா இருந்தது. இந்த கொலை வழக்கிலையாவது அந்த தலைமை காவலர் வந்து உயிரை துச்சமா மதிச்சு எப்படியாவது சட்டத்தை நிலைநாட்டிடணும் அப்படின்னு வந்து மக்கள் மன்றத்துக்கு முன்னாடியோ அரசு மன்றத்துக்கு முன்னாடியோ நீதிமன்றத்துக்கு முன்னாடியோ சொன்னதுனால இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஆனா அஜித் வழக்குல இதை விட தெளிவான பட்டவர்தனமான சாட்சியங்கள் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. ஆனா அந்த காவலர்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா
அது ஒரு கேள்விக்குரியவே இருக்கு. நாம ஆஹ், வைக்கிற கருத்து என்ன? இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, சட்டம் அனைவருக்கும் பொது இல்லையா? ரூல்ஸ்ன்றது எல்லாருக்கும் காமன் தானே. அப்போ பாதிக்கப்படுறவன் வலியவனாக இருந்தா அடுத்து நடவடிக்கை அப்படிங்கிறது வீரியமா இருக்கும். அந்த பாதிப்புக்கான தண்டனை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? குற்றவாளிகளுக்கு எதிரான தண்டனை விரைவாக கொடுக்கப்படுது. பாதிக்கப்படுறது எளியவனாக இருந்தா இந்த சட்டமும் இந்த காவல்துறையும் இந்த ஆட்சியும் அதிகாரமும் மென்மையாக மெத்தன போக்காக அப்படியே பூசி மழுகிட்டு போயிடுதா அப்படிங்கிற இப்படியான ஒரு கேள்வியும் எழுது. எது எப்படியோ இந்த தூத்துக்குடி இந்த சாத்தான்குளம் இரட்டை படுகொலை அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது. இனி வரும் காலங்களில் காவல்துறையினர் வந்து இப்படி செயல்பாடு ஈடுபடக்கூடாது. கீழ்நிலைக்காரர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ கான்ஸ்டபிளோ ஹெட் கான்ஸ்டபிளோ இவங்களுக்கெல்லாம் இப்படியான அதிகாரத்தை வந்து யார் தரா, அல்லது இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் வந்து மேல இருக்கக்கூடிய உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இல்லையா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. ஏன்னா ஏதோ மொத நடந்த சம்பவமா இருந்துச்சுன்னா நாம வந்து இது வந்து வேற மாதிரி அணுகலாம். இது கேஷுவலா சாதாரணமா போற போக்கில் நடந்துட்டு இருக்கு லாக் அப் டெத் அப்படிங்கிறது. அதனாலதான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. இந்த படுகொலைகள் அப்படிங்கிறது இது இந்த ஸ்டேஷனோட நின்றுருச்சா, அல்லது இது 9 பேர் மட்டும்தானா? அது இல்லை, இதுக்கு காரணகர்த்தாக்கள் வந்து அடுத்த நிலையில் யாரும் இருக்கிறாங்களா, அல்லது அவங்கள பாதுகாக்கிறதுக்காக பலியாடுகள் இன்னும் 9 பேரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது புதுவைக்கான சர்ச்சை இல்லை, கேள்விகள் எழுது. ஏன்னா தம்பி அஜித்குமாரை போன்ற நபர்கள் கொலை செய்யப்படும் பொழுது இந்த காவலர்கள்லாம் எப்படி தப்பிக்க முடியுது? அது எப்படி ஜோடிக்கு மாத்துறாங்க? இல்ல உடம்பு சரியில்லாம வயிற்று வலியால இறந்தான் அப்படின்ற அந்த கட்டுக்கதையெல்லாம் எஃப்ஐஆர்ல எப்படி எழுத முடியுது? சட்டத்தின் பார்வையில, நீதித்துறையின் பார்வையில, அரசின் பார்வையில ஒண்ணு அணுகுறாங்க. நாம நேர்மையின் பார்வையில ஒண்ணு அணுகிறோம். எளியவனுக்கும் வலியவனுக்கும் ஒரே சட்டம் தான். பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்குல என்ன நடந்துச்சோ, என்ன தீர்ப்பு கிடைச்சதோ, என்ன நீதி கிடைச்சதோ, இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படியான பாதிப்புகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம வேலை பார்க்கணுமோ ஒழிய, ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்க இதே மாதிரி தண்டனை கொடுங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம இல்லை. மரண தண்டனை தீர்வானா இல்லை. இப்படியான தவறுகள், இப்படியான குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு தான் அரசும் அதிகாரமும் முயற்சி பண்ணணுமோ ஒழிய, குற்றம் நடக்கட்டும், நடந்த பின்னாடி நாங்க இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து நாங்க நீதி நிலைநாட்டுறோம். நீதி நிலைநாட்டுறது முக்கியம் இல்ல, குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ இனி வரும் காலங்கள்ல அரசு செய்யும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோட நாம இதை முடிக்கிறோம்.